रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अज्मईन अम्मा बअद। அல்லாஹ்வுடைய கிருபையில தினந்தோறும் ஒரு சில இஸ்லாமிய விஞ்ஞானிகள், உலகத்திலே புரட்சி செய்த இஸ்லாமிய விஞ்ஞானிகள் தொடர் வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் யார் அப்படின்னா, இவங்க 9ஆம் நூற்றாண்டில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. 9 to 10 நூற்றாண்டுகளில் இவங்க வாழ்ந்த காலம் இருக்குது. இவங்க பாரசீகத்தை வம்சவழியிலிருந்து வந்த ஒரு நபர். அந்த பாரசீகம் தெரியும் இல்லையா, அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த வம்சவழியிலிருந்து வந்த நபர். இவர் ஈராக்கில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு ஏரியாவில் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. பஸ்ரா உன்னுடைய அந்த நாட்டில் உள்ள விஜயரா என்ன செய்கிறாங்கன்னா வேலை பார்க்குறான். விஜயரா அப்படின்னு சொன்னால் அமைச்சர் பதவி மாதிரி என்ன செய்யும், இருக்கக்கூடிய அந்த பதவியில் என்ன செய்கிறாங்கன்னா வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய படிப்புகள் காலங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு பதவி எங்கே வருது அப்படின்னா, ஹலிஃபா ஹக்கீம் மன்னர் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலைக்காக கூப்பிட்றாங்க. எதுக்காக அப்படின்னா, நைல் நதியில இருந்து வரக்கூடிய வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு அணையோ ஒரு தடுப்பு உருவாக்குறதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களை கூப்பிடுறாங்க, இந்த இமாமை கூப்பிடுறாங்க. ஆனா இந்த இமாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை அந்த அணை கட்டுறதை முழுமையா அந்த வேலையை முடிக்க முடியல. முழுமையா முடிக்க முடியாததுனால மன்னர் என்ன செஞ்சுட்டாருன்னா இவங்க மேல அதிகமான கோவப்படுறாங்க. வரலாற்றுல எப்படி எழுதுறாங்க, மன்னர் அதிகமா கோவப்பட்டனால இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள மன்னராட்சியினுடைய காலம் எப்படி இருக்கும்னா இப்பவே அப்படிதான் இருக்குது. அதான் அரசாங்கம் ஆட்சினாலும் இப்ப அப்படிதான் இருக்குது. மன்னர் ஆட்சியில என்ன கொடுமையா இருக்கும், மன்னருக்கு ஒரு ஆளை பிடிக்கல, இல்ல அவர் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க, தண்டனையில உயிரை எடுத்துருவாங்க. இது இயல்புல இருந்தது. இப்போ மன்னர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கொடுத்த பணியை முடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இவர் மேல என்ன செய்யறாங்க, கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. இதனால இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மன்னருடைய கண்ணுக்கே தெரியாம பல நாட்களாக பல ஆண்டுகளாக என்ன செய்யறாங்க, மறைஞ்சே வாழ்றாங்க. இப்படியும் இமாம்கள் என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, இவர் ஒரு மனசுவாதம் உள்ள ஒரு பைத்தியக்கார மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவர் தன்னை மாத்திக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மக்களுக்கு மத்தியில தெரியாத அளவுக்கு, இவருடைய அடையாளம் தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க திருப்பி உலகத்துக்கு வெளியே வராங்க. இவங்களுடைய ஆராய்ச்சிகளும் இவங்களுடைய படிப்புகளும் என்ன செய்யப்படுது, வெளியே வருது. இப்போ மன்னரனுடைய அந்த பயத்தினால இவங்க இந்த யார் மக்களுக்கு மத்தியிலும் தெரியாம இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏன்னா எந்த வேலையுமே கிடையாது, யாருடைய கட்டுப்பாடுக்கிலையுமே இல்லை, இவங்க சுதந்திரமா தனியா மறைஞ்சு என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. இந்த நேரத்தை சரியா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இல்முகள் கத்துக்கிறதுக்கு பல்வேறு விஷயமான ஆராய்ச்சிகள் பண்றதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த நேரத்தை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க பழையபடி மக்களுக்கு மத்தியில வர நேரத்துல இவங்க இயற்பிலையும் சரி கணிதத்திலையும் சரி பல்வேறு இயற்கை சார்ந்த அந்த விஷயங்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா பெரிய ஆராய்ச்சியாளரா என்ன செய்யறாங்கன்னா வராங்க. இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கதான் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஆப்டிக்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அழைக்கப்படுறாங்க. ஒளியியலுடைய தந்தை யார் அப்படின்னா இவங்களதான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஹசன் இப்னுல் அல் ஹைசம். இவங்கதான் ஒளியியலுடைய தந்தை. ஒளியல் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பார்வை, இந்த கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணு எப்படி இருக்குது, கண்ணுடைய கருவிழிகள் உள்ள விழி பார்வை எவ்வளவு தூரம் போகுது, எதனால நம்ம பார்க்கிறோம், கண்ணு எப்படி செயல்படுது, இது சம்பந்தமான ஒளியல் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் அது கித்தாப் மனாத்தீர்ங்கிற கூடிய கித்தாபில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா முழுமையா இதை ஆராய்ச்சி செஞ்சு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. இவங்க எழுதின இந்த புத்தகம் தான் இதுக்கு பின்னாடி வந்த பல்வேறு விஞ்ஞானிகளுக்கு என்ன செய்யுதுன்னா அடித்தளமா இருக்குது. இப்போ ஒளியை கண்டுபிடிச்சதுல பிரபலியமா நம்ம கிட்ட கேட்டோம்னா நம்ம ஐசக் நியூட்டன் தான் சொல்லுவோம். ஆனா ஐசக் நியூட்டன் வாழ்ந்தது 1600 ஆண்டுல. ஆனா இவங்க வாழ்ந்தது என்னது, அதுக்கு முன்ன 9ஆம் நூற்றாண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த ஒளியல் சம்பந்தமா என்ன செய்யப்பட்டது, மக்களுக்கு மத்தியில பிரபலியமா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்போ அந்த விஞ்ஞானிகள் எதன் அடிப்படையில அவங்க ஆராய்ச்சி படிச்சாங்கன்னா இந்த 9ஆம் நூற்றாண்டுல இந்த இமாம் கண்டுபிடிச்ச இந்த புத்தகத்தை வச்சுதான் இவங்க எழுதின இந்த கட்டுரையை வச்சுதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒளி சார்ந்த விஷயங்களுடைய எல்லா ஆராய்ச்சியுமே பண்ணியிருக்காங்க. இப்ப கேமரா இருக்குது இல்லையா, இப்ப இந்த கேமரா இங்க ஃபோக்கஸ் ஆகுது, இப்ப இவங்க இந்த கேமரா இங்க திருப்பி இருக்குன்னா பின்னாடி எவ்வளவு தூரம் என்ன செய்யும் ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு படைப்பு இருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த ஒளியல் சார்ந்த பார்வை சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே அடித்தளமாக எந்த கட்டுரை இருந்திருக்குன்னா இந்த இமாம் எழுதக்கூடிய கட்டுரை என்ன செஞ்சிருக்குது இருந்துக்குது. பிற்காலத்துல பல்வேறு விஞ்ஞானிகள் தோன்றினாலும் இயற்பியல் சம்பந்தமாக கணிதம் சம்பந்தமாக
கணக்குகள் உடைய விஷயங்கள, புவியியல் விஷயங்கள, வானவியல் விஷயங்கள, இப்படி பல்வேறு விஞ்ஞானிகள் வந்தாலும் அவங்க எல்லாருக்குமே அடித்தளமா இருந்தது அப்படின்னா இஸ்லாமிய விஞ்ஞானிகள் எழுதின ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிறது வரலாற்று நம்ம வரக்கூடிய சான்றுகளா இருக்குது. ஆக வல்ல இறைவன் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துக்கு இருந்தார்களோ அதனே போன்று இருக்கும் நாமும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.